அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வீரானா என்ன அப்படியே ஷாக் ஆகி நிக்கிற? திருவனா சக்தியானா? டேய் சரத் எருமை என்னடா? நான் எவ்வளவு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆளாளுக்கு இப்படி கம்மா நிக்கிறீங்க. டேய் ஜீவா, உனக்கு என்ன ஸ்பீக்கர் அவுட்டா? நான் லண்டனுக்கு போறேன்டா, அதுவும் இன்னும் 2 நாள்ல. எவ்வளவு சந்தோஷமா இருக்கே தெரியுமா? நீ சரத், நீ சொல்லுவேல அடிக்கடி உனக்கு பிடிச்சதை செய், அது எதா இருந்தாலும் யோசிக்காத, பொண்ணுங்க எப்பவும் தைரியமா இருக்கணும்னு சொல்லுவியா இல்லையா? நீ எப்ப சொன்னது எப்ப ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாரு. எனக்கு பிடிச்ச வேலைடா. என்ன இங்க பக்கத்துல இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனா இதுவும் எனக்கு சந்தோஷம் தான். நானாட்டுக்கு ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி டைம் லண்டன் ஃபுல்லா சுத்தி பாப்பேன். அப்புறம் அந்த ஆபீஸ்ல தமிழ் பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்கடா. ஆபீஸ்ல ரூம் எல்லாமே கொடுத்துருவாங்க, எல்லா வசதியும் உண்டா. இங்க உள்ள ஒரு பொண்ண கான்டாக்ட் பண்ணி பேசினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. சரத்து, டேய் சரத்து, காது கேக்குதா இல்லையா? கேக்குது கேக்குது, சொல்லுமா. என்ன சொல்லுமா, அவ்வளவுதானா? நான் இத வந்து சொன்ன எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க, அப்படியே குதிப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? நான் லண்டன் போறது யாருக்கும் பிடிக்கலையா? ஏய் பாப்பா, பிடிக்காமல இல்ல, உன் சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். தேங்க்ஸ் வீரானா, இததான் சித்துவும் சொன்னா, இப்போ உன்னோட சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்னு. சிந்து, சொல்லு திருவனா. இல்லம்மா, நீ சித்தார்த்த விட்டுட்டு இருந்துக்குவியா? நினைச்சா பாக்குற தூரம்லாம் கிடையாது, ஓகே தானே? நீ நாட்டுக்கு போய் இருந்துக்குவியே. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னா, ஆனா அப்படியே போக போக பழகிக்குவேன்னு நினைக்கிறேன். ஏண்டா லூசு கிண்டு பிடிச்சிருச்சு அந்த சிந்துவுக்கு? இப்போ நான் சித்தார்த்த விட்டுட்டு போனேன்னு நினைக்கிறா? அதான் எனக்கும் தெரியல, ஆனா அவ பண்றது நல்ல விஷயம் தானே. கல்யாணம் ஆயிட்டா பொண்ணுங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு கிடையாது, அவங்களுக்கு பிடிச்ச வேலையா அவங்க சந்தோஷமா செய்யலாம். சரிதான், அண்ணனுக்கு தங்கச்சி தப்பாம தானே இருப்ப. ஏண்டா இங்க சித்தார்த்து கிட்ட சண்டை போட்டு இங்க வந்து இருந்தப்போ சித்தார்த்த இல்லாம நைட்டு தூக்கம் வரல பேய் மாதிரி முழிச்சுக்கிட்டு விளாத்திக்கிட்டு இருந்தா, அதெல்லாம் மறந்துட்டியா? டேய், அது சண்டை போட்டு வந்திருந்தா, இப்ப சித்தார்த்தே சந்தோஷமா போயிட்டு வந்தானே சொல்றான். இப்ப என்ன, அங்க போய் 2 பேரும் கால் பண்ணி பேசிக்க போறாங்க. ஓ, நீ அப்படி வரியா? சரிப்பா. என்னடா? ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு, எதா இருந்தாலும் இப்பவே பேசிக்கோ. எனக்கு என்னமோ இது சரியா படல. வேலை பாக்குறது, அவளுக்கு பிடிச்சது செய்யறது எல்லாமே ஓகே தான். அதுக்காக நம்ம சிந்துவை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம யாரையும் விட்டுட்டு தனியா இருக்க மாட்டா. யாராவது ஒரு ஆள் கூடயாவது இருக்கணும்னு நினைக்கிறவ. சித்தார்த்த கல்யாணம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் அங்க சித்தார்த்து என்னதான் சண்டை போட்டு மொல்லு கட்டினாலும் சித்தார்த் இல்லாம அவ இருக்க மாட்டா. இப்ப தனியா போய் உடனே திரும்ப அடுத்த பிளைட்ல இங்க வந்தானா, வந்தா வரட்டும், அதுக்காக என் தங்கச்சி ஆசைக்கெல்லாம் தடையா இருக்க முடியாது அப்படின்னு உன் உதடுதான் சொல்லுது. ஆனா மனசு மனசு என்னடா சொல்லுது? வேண்டாம் விடு, என் மனசு நல்லதான் யோசிக்குது. நீ ஏதாவது என்ன குழப்பி விடாத. யாரு? நானு. ஏய் ஜீவா, என்னடா நீங்களா பேசிட்டு இருக்கீங்க? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லடி, உனக்கு இப்படி வேலை கிடைச்சு நீ லண்டனுக்கு போறது ஜீவாவுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஓ டேய், அத என்கிட்ட சொல்ல மாட்டியா? சரத்து கிட்ட சொல்லிதான் என்கிட்ட வரணுமா? சிந்து, நீ லண்டனுக்கு போறது சித்தார்த்துக்கு ஓகேவா? ஓகேதான். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணதே சித்தார்த்து தான். எப்படி உன்கிட்ட கேட்காம அப்ளை பண்ணானா? ஐயா, எனக்கு இந்த ஜாப் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன், அதனால அப்ளை பண்ணா. அப்ளை பண்ணிட்டான், ஜாப் கிடைக்குதுங்கிறதுக்காக போறியா இல்ல லண்டனை ஜாலியா சுத்தி பார்க்கலான்னு போறியா? ரெண்டுமே தான். ஏண்டி, எங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ண மாட்ட? மிஸ் பண்ணாம இருப்பேனா? அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா. பாரு, உங்க யார் ஞாபகம் வந்தாலும் அடுத்த நிமிஷம் கால் பண்ணுவேன். டிலே பண்ணாம என் காலை அட்டெண்ட் பண்ணனும். மீட்டிங்ல இருக்கேன், ஆபீஸ்ல இருக்கேன், எந்த சாக்கும் சொல்லக்கூடாது. திருவண்ணா, ஓகே தானே? கண்டிப்பா பாப்பா. வீரானா, நான் ஆதவனை பார்க்கணும்னு சொன்னேனா உடனே வீடியோ கால் பண்ணு. என்னால டெய்லி அவங்க கிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது. இங்க வீட்ல இருக்கும்போது நான் எப்படி வீடியோ கால் பண்ணி பேசுவேனோ அதே மாதிரி தான் அங்கேயும். நான் ஒர்க் என்ன டைம் எப்படின்னு தெரியல, நான் முடிச்சதுமே கால் பண்ணுவேன், ஓகேவா? சரிடா பாப்பா, கண்டிப்பா. அப்புறம் சத்யனா, சொல்லு பாப்பா. நீயும் கால் பண்ணதுமே அட்டெண்ட் பண்ணிடு, லேட் பண்ணாத, ஓகேவா? சரி சிந்து. சரத்து, இன்னும் 2 நாள் தான் இங்க இருப்பேன், அப்புறம் உங்க யாரையும் பார்க்க முடியாதுல? சிந்து. ஆமா சரத்து, உங்க யாரையும் பார்க்க முடியாதுல? அம்மா, அப்பா, சித்தார்த். இப்பதான் உசார் வருது போல. ஆனா எல்லாரையுமே மிஸ் பண்ணுவேன். பாப்பா புலம்பாத, உனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு, நீ லண்டன்ல போய் தனியா இருந்துக்குவே அப்படின்னா நீ சந்தோஷமா கிளம்பு, இல்லனா போகாத பாப்பா. திருவண்ணா, இல்லடா, உன்னை பிரிஞ்சிருக்க எங்களுக்கே கஷ்டமா இருக்கும். நீ அங்க தனியா இருக்கிறவ, எங்க எல்லாத்தையும் சித்தார்த் எல்லாத்தையும் விட்டுட்டு யோசனை பண்ணிக்கோ. அண்ணா, இதெல்லாம் யோசித்தா என்னோட கேரியரை நான் பார்க்க முடியுமா? நான் இவ்வளவு தூரம் படிச்சு என்னன்னா பிரயோஜனம்? படிச்சதுக்குரிய வேலைக்கு கூட போகாம நான் இப்படியே வீட்ல இருந்தேன். இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ குழந்தைய பெத்துக்கிட்டு அப்படியே வீட்டு வேலையை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளவுதானா பொண்ணுங்களோட வாழ்க்கை? எங்க ஆசை சந்தோஷம் எல்லாமே 4 சோத்துக்குள்ள முடிஞ்சு போகும்ல. கரெக்ட் தான்டா, உண்மைதானே?
எல்லா பொண்ணுங்களோட கனவு 4 சவத்துக்குள்ளே முடிஞ்சிருதுல. சொல்லுங்கண்ணா, நான் எடுத்தது சரியா தப்பா? எனக்கு வேலை பார்க்கணும்னு ஆசை. நான் படிச்சிருக்கேன், அது தக்கன நான் வேலை பார்க்கணும், சம்பாத்தியம் பண்ணணும். அப்பா பெரிய கம்பெனி வச்சிருக்கலாம், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை பார்க்க. சிந்து, சரத்து, நான் எடுத்திருக்கிற முடிவு கரெக்டா? ரொம்ப சந்தோஷமா தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா உங்களெல்லாம் பார்த்து பேசும்போது மனசுக்குள்ள ஏதோ வலிக்கிற மாதிரியே இருக்கு. இப்பவே இப்படி வலிக்குதுன்னா எல்லாரையும் விட்டுட்டு அவ்வளவு தூரம் சரத்து நான் இருந்துக்க வேணா? சொல்லுடா, நான் இருந்துக்க வேணா? சத்தியமா இருந்துக்க மாட்டேன். இருந்துக்க மாட்டேனா? ஏய் ஜீவா, என்னங்கடா, என்ன ஒரே இருக்கடா முட்டைக்கண்ண முடியா? அவ ஆசையோட அவ கனவு லட்சியம் பேசிட்டு இருக்கா, நீ என்னமோ அவ நம்பிக்கையா பேசுற? ஏய் இல்லடா, நம்ம சிந்துவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏய் எங்களுக்கும் நல்லா தெரியும். சொன்னது கேட்டியா இல்லையா? எல்லா பொண்ணுங்களும் குடும்ப வாழ்க்கைக்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்னென்ன பிடிச்சதோ எதுவுமே செய்யாம ஆள் அப்படியே ஓடிடுது. பின்னாடி வயசானதுக்கு அப்புறம் நினைச்சு பாப்பாங்க, நம்ம இதெல்லாம் ஆகணும்னு நினைச்சோம், இப்படி எதுவுமே இல்லாம அவளோட வாழ்க்கை 4 சவத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சேன்னு. வயசானதுக்கு அப்புறம் நினைச்சு என்னடா பிரயோஜனம்? ஏய் ஜீவா, எல்லாருமே சரி, அவங்க வாழ்க்கைய அவங்க தான் வாழணும், மத்தவங்களுக்காக அவங்க வாழ்க்கையை தொலைக்க கூடாது. ஏய் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு எல்லாம் பாஞ்சுக்கிட்டு வரீங்க? ஒன்னு பேசுனா மோட்டிவா பேசு, இல்லாட்டி வாயை மூடிட்டு இருடா. ஐயோ எப்பா நீங்க அப்படியே மோட்டிவா பேசி தள்ளுறீங்க. ஏண்டா உங்களுக்கு இப்ப எல்லாம் சந்தோஷமா இருக்கும், தங்கச்சிக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போறோன்னு. ஆனா தங்கச்சி லண்டனுக்கு போனதும் ஐயோ விட்டு பிடிக்காம போயிட்டோமேன்னு கவலைப்படுவீங்க. ஏய் டேய், காட்டேருமே, நான் சொல்றதா சரி. அவளுக்கு பிடிச்ச ஜாப் லண்டன்ல தான் இருக்கா, நம்ம ஊர் முக்குல கூட இருக்கு. ஏய் டேய், அவ ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கா, நீங்களே ஈயன்னு பல்ல காமிச்சிட்டு உன் கனவு லட்சியம் பேசிட்டு இருக்கீங்க. லூசாடா நீங்க. ஜீவா, ஓ சின்ன சண்டியாரு, சும்மா கத்தாதையா, பொறுமையா யோசி. ஜீவா என்ன பேசுற? நான் போறது அப்பனா தப்பா? ஐயோ தப்புல இல்லம்மா, அவன் கிடக்கான் லூசு பையன். டேய் முட்டாள், கண்டுக்காதம்மா. இல்லனா ஜீவா. இங்க பாரு சிந்து, உனக்கு பிடிச்ச வேலையை தான் பாக்கணும்னு நீ ஆசைப்பட்ட, லண்டனுக்கு போகணும்னு ஆசைப்பட்ட. அது சொல்லு, லண்டனுக்கு போகணும்னு ஆசைப்பட்டியா, உனக்கு பிடிச்ச வேலை பாக்கணும்னு ஆசைப்பட்டியா? பிடிச்ச வேலைதான். வேற எதுக்கு இங்கெல்லாம் கிடைக்காதா? நானும் கல்யாணம் முடிச்சதுல இருந்து அப்ளை பண்ணேன்டா. இப்ப இந்த கம்பெனில இருந்தா வர சொல்லிருக்காங்க, ஜாப் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஐயோ லூசு, இந்த ஒரு கம்பெனி தான் கிடைச்சது நீ நினைக்காத, இன்னும் ட்ரை பண்ணா ஏகப்பட்ட கம்பெனி வரும். ஜீவா இப்ப அப்பலாம் நான் போக வேண்டாமா? போக வேண்டான்னு சொல்லல, இவங்க எல்லாம் உன் மேல உள்ள பாசத்துல சொல்றாங்க, ஆனா நான் உன் மேல உள்ள அக்கறையில சொல்றேன். நல்லா யோசித்துக்கோ, அப்புறம் லண்டனுக்கு போயிட்டு என்னால இனி இங்க இருக்க முடியாது வைக்க முடியாது நான் அழுது புலம்பாத. ஏன்னா லண்டன் கம்பெனில 2 இயர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா நீ அதை தாண்டி வெளியே எங்கேயுமே வர முடியாது. 2 வருஷம் இங்க நீ திடீர்னு நினைச்சாலும் வர முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா சித்தார்த் சொன்னதுமே அந்த கம்பெனியை பத்தி சர்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா 2 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னை நம்ம நாட்டுக்கு விடுவாங்க. அது மாதிரி 2 வருஷம் நீ சின்சியரா ஒர்க் பண்ணி கம்பெனிக்கு ஒன்னால முடிஞ்ச பெனிஃபிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோ, 2 வருஷம் கழிச்சு உன்னோட சம்பளம் பல மடங்கு எகிரும். அப்படியே உன்னை பெர்மனண்டா அங்கேயே வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நீ லீவுக்குன்னு இங்க அடிக்கடி வரலாம் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட கொடுப்பாங்க. ஆனா முதல் 2 வருஷம் நல்லா யோசித்துக்கோ சிந்து, எங்களை கூட விடு, சித்தார்த்த விட்டுட்டு நீ இருந்துக்குவியா? டேய் ஜீவா, சிந்து ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கா, நீ ஏன் குழப்புற? ஐயோ திரு, நான் குழப்பல, அவ விவரம் தெரியாம ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து நிக்கிறா. இத்தனை நாள் வரைக்கும் சின்ன பிள்ளையில இருந்து நம்ம யாரையாவது விட்டு அவ தனியா இருந்திருக்காளா? என்னடா அவ சொல்ற, நீங்க மண்டே ஆடிட்டா சூப்பர் சந்தோஷம் அப்படிங்கிறீங்க. கொஞ்ச நாள் பிராக்டிகலா யோசிங்கடா. ஏய் எல்லாம் சரிதான்டா, நம்ம தங்கச்சி ஆசை தானடா நம்ம ஆசை. ஆமாண்டா, இப்படியே சொல்லிதான் இன்னும் எதன் முதக்கூடியே எல்லாத்தையுமே பேசாதீங்க, அப்புறம் பின்னாடி உட்காந்துட்டு கஷ்டப்படுங்க. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? என் தங்கச்சி போய் தைரியமா இருந்துக்குவா. வாடா காட்டருமை, இப்ப நீ தைரியம் கொடுப்ப, அவ கிளம்பும் போது கண் கலங்காம நிப்பியாடா? அது சொல்லுடா, கண் கலங்காம நிப்பியா? கண் கலங்காம அதே போடி அதானே, பக்கத்துல இருக்கிற சித்தார்த்த வீட்டுக்கு போனதுக்கேவும் குடும்பத்தோட உட்காந்து 2 நாள் அவ்வளவு கஷ்டப்பட்டோம். நினைச்சா 5 நிமிஷத்துல போய் பாத்துடலாம், அதுக்கே நம்ம அவ்வளவு ஃபீல் பண்ணும்போது இது நினைச்ச உடனே போய் பார்க்க முடியாது. சரிதான்டா, என்னடா யோசிக்கிறீங்க? ஜீவா இங்க பாரு, உனக்கும் எல்லாம் புரியுது, எதா இருந்தாலும் சிந்து கிட்ட ஓப்பனா பேசு. அதை விட்டுட்டு அவளை சரின்னு என்கரேஜ் பண்ணிட்டு அப்புறம் போகும்போது எல்லாம் கலங்கி போய் நின்னீங்க, அவ மனசு இன்னும் கஷ்டப்படும். எனக்கு என் சிந்து கஷ்டப்படக்கூடாதுடா, அதுக்கு என்ன பண்ணணுமோ இப்பயே பார்த்து பேசிக்கோங்க. வீரானா, திருவண்ணா, ஜீவா சொல்ற மாதிரி நான் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேனா? என்னால அங்க தனியா போய் இருக்க முடியாதா? நான் திரும்பவும் இல்லனா, எனக்கு புரியல. என்னோட ஆசை அவ்வளவுதானா?
அதெல்லாம் கனவா? ஏய் பாப்பா, இல்லடா, அவன் நடைமுறைய சொல்றான். நீங்க போனா கவலைப்படுவீங்கன்னு. உனக்கு தைரியம் இருந்தா போயிட்டு வா பாப்பா. இதெல்லாம் இந்த வயசுல வாழ்றது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துடணும். பின்னாடி இதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. பாரு பாப்பா, அண்ணன் போன்னு சொல்லல, போகாதன்னு சொல்லல. இவா சொல்றது எல்லாம் சரினாலும் நீ சொல்றதும் சரிதான். நல்லா யோசனை பண்ணிக்கோ. இங்க எல்லாரையும் மிஸ் பண்றதை விட சித்தார்த்த நீ ரொம்ப மிஸ் பண்ணுவ. சித்தார்த்து கிட்டயும் நீ உட்காந்து பேசு. சித்தார்த்துக்கும் ஓகே, நீயும் போய் அங்க தனியா இருந்துக்க வேணாம். தாராளமா கிளம்பு பாப்பா. 2 வருஷம் தானே, கண்ணை மூடி பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டேனா அதுக்கப்புறம் நீ அடிக்கடி இங்க வந்துக்கலாம். சித்தார்த்த அங்க போய் உன் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் ஓகே தான். 2 வருஷம் நீ அமைதியா பொறுமையா இருந்தேனா போயிட்டு வாடா. அண்ணனுங்க நாங்க 4 பேருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். அது சரத்து, ஈரா, நான் சொல்றது சரிதான். உன்னோட யோசனை தான் எங்க எல்லாத்துக்குமே சந்தோஷம். ஆனா நீ சொன்ன பத்தியா, உன் கனவு 4 சவத்துக்குள்ள முடங்கிடக்கூடாதுன்னு. உன் கனவை நோக்கி நீ பயணம் பண்றதுல தப்பே இல்ல. இங்க நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் இருக்கோம். எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. தனியா இருக்க போறது நீ மட்டும்தான். அதனால நீ நல்லா யோசனை பண்ணிக்கோ. என்னால முடியும் அப்படின்னு துணிஞ்சேனா தைரியமா போயிட்டு வாடி. பொண்ணுங்க என்னென்னமோ சாதிக்கிறாங்க. தனியா இருக்கணும், எல்லாரையும் மிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா உன்னோட வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழலாம். அதுல எந்த குறையும் இல்ல. நான் கடைசி காலத்துல நீ யோசிக்கும் போது உன் வாழ்க்கை முழுமை பெருமான்னு பார்த்தா சின்ன சின்ன குறை அங்கங்க இருக்கும். நம்ம கனவெல்லாம் அப்படி போச்சேன்னு. அதனால சிந்து நல்லா கேட்டுக்கோ. உன்னால முடியும் நினைச்சேனா சந்தோஷமா போயிட்டு வா. நாங்க எப்பவுமே உன் சப்போர்ட்டுக்கு தான். ஆமாண்டா பாப்பா, நாங்க ஒரு மனச நாங்க முடிவு எடுத்துட்டோம். இனி நீ முடிவெடு. ஓகேன்னு முடிவு எடுத்துட்டேனா அண்ணங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணு. உனக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் வாங்கி நாங்க பேக் பண்ணி கொடுக்கறோம். ஓகேவா சிந்து? சித்தார்த்து கிட்ட இன்னொரு தடவை பேசிக்கோ. யோசிச்சு ஒரு முடிவெடு. இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. நாளைக்கு ஃபுல்லா யோசனைய வச்சுக்கோ. நாளை நின்று ஊருக்கு கிளம்பும் போது ஒரே மனசா ஃப்ரெஷ்ஷா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபிளைட் ஏறணும். ஓகேவா? சரிண்ணா. சிந்து, நான் உன் மனச குழப்பறேன்னு நினைக்காத. யோசிக்காம எந்த ஒரு முடிவும் எடுக்காத. ஓகேவா? சரிடா. டேய் என்னடா நீ ஏன்டா யோசிச்சுட்டு இருக்க? ஐயோ சித்து, போதும் போதும். சிந்து கிட்ட சந்தோஷமா எல்லாம் ஓகே சொல்லிட்டு இப்ப என்னமோ நீ கவலைப்படுற மாதிரி இருக்கு. ஏண்டா சித்து, அழுகுறியா? ஏ இல்லையே, நான் எங்க அழுகுறேன்? என் கண்ணு வேணா வேர்த்திருக்கும், ஆனா நானும் அழல. இதை நான் நம்பணுமாக்கும்? ஐயோ மனசாட்சியே, கொஞ்சம் பேசாம இரு. நானே செம்ம குழப்பத்துல இருக்கேன். இதுல நீ வேற ஊட ஊட பேசி எனக்கு கடு பேத்தாத. உன்னையெல்லாம் கடு பேத்தணும்டா, அப்பதான் அறிவு வரும். என்ன மனசாட்சி இவ்வளவு ஹாசா பேசுது? ஏய், நான் உங்க அப்பேன்டா. அப்பனா? ஏய், கண்ணை முடிச்சு நல்லா பாரு. கண்ணை முழிச்சு. அப்பா ஏண்டா, உன் மனசாட்சியே உனக்கு கேள்வி கேக்குதா? ஹலோ ஹலோ அப்பா, என்னால யாரும் கேள்வி கேட்க முடியாது. நான் யாருன்னு தெரியும்ல, சித்தார்த்த அபிமன்யு. அடிச்சி நிறுத்துடா. ஏன்பா அம்மா, நீ என்ன இந்த கெட்டப்ல இருக்க? அது நான் என் ஃப்ரெண்டோட வெளியே போறேன், அதனால இந்த கெட்டப்பு. என்ஜாய் பண்ணு. உனக்கு என்னையா? இப்பவும் சரி அப்பவும் சரி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. டேடே, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்டா. வேணும் வேணும். நான் எங்க ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். சின்ன பிள்ளையில அம்மா இல்லாம, அடுத்த கொஞ்ச நாள்ல நீ இல்லாம, அப்புறம் ஃப்ரெண்டு சொந்த பந்தம் யாருமே இல்லாம, இப்பதான் எல்லாமே கிடைச்சிச்சு. என் பொண்டாட்டி சிந்து என் பக்கத்துல இருக்காளேன்னு நினைச்சேன். இப்ப அவளும் என் பக்கத்துல இருக்க மாட்டேன்ட்டு கிளம்புறா. என்ன நேரத்துல என்ன பெத்தியோ எல்லாம் ஒன்னாலதான்யா. ஒன்னாலதான் நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சொல்லுவாங்கல்ல, நேரம் சரியில்லாட்டி போட்டு புடிச்ச ஆட்டுன்னு ஆட்டுன்னு. பிறந்ததுல இருந்தே எனக்கு நேரம் சரியில்லை. இப்ப வரைக்கும் நான் சந்தோஷம் பட்டது எதையாவது முழுமையா அடைஞ்சிருக்கா? எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்த வேகத்துல அப்படியே போயிடுது. ஏயா, உனக்கு அறிவு இருக்கா? சொல்ல, அறிவு இருக்கா? ஏன்டா அப்படி கேட்க? அறிவெல்லாம் இருக்குடா. கிடையாதுயா, கிடையவே கிடையாது. அறிவு இருந்தா இப்படி ஒரு முடிவு எடுப்பியா? நான் என்ன முடிவு எடுத்தேன்? லண்டனுக்கு போறியா? லண்டனுக்கு? இருக்க போய மவனே, நான் எங்கடா லண்டனுக்கு போறேன்? உன் பொண்டாட்டி தாண்டா போறா. அதத்தான் சொல்றேன். ஏயா, என் கூட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு இங்க வந்த. நான் எப்படா மவனே உன் கூட சண்டை போட்டேன்? சொல்றத மட்டும் கேளு. ஐயோ, புரியலையே. புரியாதியா? உனக்கு எப்படி புரியும் மரமண்ட? டேய் மவனே, சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு இங்க வந்தவ பேசாம இருந்தியா? கோச்சுக்கிட்டு வந்தா பேசாம தானடா இருக்கணும். பேசாம இருக்கணும்ல. ஆனா நீ இருந்தியா? சொல்லியா? இருந்தியா?
எப்படா கேக்குற? இருக்கல, பேசாம இருக்கல. நான் இல்லாம தூக்கம் வரல, நைட் எல்லாம் முழிச்சு கண்ணெல்லாம் வீங்கிருச்சு. உங்க அதனால பைத்தியம் பிடிக்குது. ஏய், இதெல்லாம் நான் எப்ப சொன்னேன்? நான் ஜெயில நிம்மதியா தூங்கினேடா. கிழிச்ச இவ்வளவு புலம்பு என்கிட்ட புலம்பிட்டு மறுநாள் நான் வந்தது தெரிஞ்சு கூட, ஏய் சித்து கனவுல வந்தியா? ஓகேடா, கனவுல வந்த மாதிரியே இரு, நிஜத்துல மட்டும் என்ன பார்க்க வந்துடாத அப்படின்னு போலியான நடிப்பை நடிச்சு என் மடியில படுத்து நல்லா தூங்குன. இது ஓ மடியிலையா? எப்படா சித்து அப்பா வெயிட்ட தாங்குன? தாங்குனேனே, நைட் எல்லாம் தாங்குனேனே. உங்க இப்ப என்ன புண்ணியம்? அதெல்லாம் நீ யோசிச்சேனா? இப்ப தனியா போவேன்னு சொல்லுவியா? நான் எங்கடா தனியா போறேன்? என் ஃப்ரெண்டு கூட தான் போறேன். போ, எங்கனாலும் போ. ஆனா நான் உன்னை மிஸ் பண்றேன்டா. என்ன பார்க்க வாடா, இல்ல நான் உன்னை பார்க்க வந்துட்டாடா அப்படி எதையாவது கேட்ட? ஏய், நான் ஏன்டா கேட்க போறேன்? கேப்படா கேப்ப. கேப்படாவா? ஏய் மவனே, அப்பாவை ஒரு ஃப்ளோல வாடா போடன்னு சொல்ற. வாடா போடா, என்ன ஓடி போடி கூட சொல்லுவேன். சி வேணாண்டா, நீ அதுக்கு அப்பாவை டானே சொல்லிக்கோ. இங்க பாரியா, நல்ல மனசுல வச்சுக்கோ. என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போகணும்னு நினைச்ச அப்புறம் இந்த சித்து நீ என்ன செஞ்சாலும் சரி, நீ என்ன சொன்னாலும் சரி, மனசு மாற மாட்டான். மனசு மாறவே மாட்டான். சித்து, மனசு வலிக்குதுயா, மனசு வலிக்குது. நினைக்கவே கஷ்டமா இருக்கு. நீ இல்லாம நான் எப்படி ஒரு நாள் ஒரு மணி நேரம் என்னால உன்னை பார்க்காம பேசாம இருக்க முடியுமா? அவனே அப்பா மேல அவ்வளவு பாசமாடா. அதானே உனக்கு எங்க புரிய போகுது? புரியாம இருக்கறனால தானே எனக்கு என்னன்னு போறேங்கிற. ஐயோ டேய் மவனே, அப்பா என் ஃப்ரெண்டுங்க கூட தான்டா போறேன். சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். வா, நீ வா, இல்ல அங்கேயே இருந்துக்கோ. நான் இந்த சீட்டு வழிய வருவான்னு மட்டும் எதிர்பார்க்காத. வழிய வருவியா? ஏய், நீ என்ன தேடி எல்லாம் வர வேண்டாம். கொஞ்ச நேரம் பேசாம இரியா. பேசாம இருக்கவா? டேய் லூசு, நான் பேசாம இருந்தா நீ தனியா புலம்புற மாதிரி ஆயிடும். அப்புறம் நீ மெண்டல் ஆயிடுவாடா. மெண்டல் ஆகுறது என்ன ஆயிட்டேன்னு வச்சுக்கோ. ஐயோ டேய் மவனே, என்னடா சொல்ற? டேய் இங்க பாரு, ஏதாவது வெயில் அதிகமா இல்லையே, வெயில் கூட அதிகமா இல்லையே, பனியில அதிகமா கொட்டுது. பனி அதிகமா கொட்டினாலும் மண்டை குழம்புமா? குழம்பையோ நீ பக்கத்துல இருக்கும்போது குழம்பாம எப்படி பண்ணும்? இதுக்குதான் சும்மாவா சொன்னாங்க? இந்த பொண்ணுங்க பைத்தியமும் ஆக்குவாங்க, பைத்தியத்தை தெளியவும் வைப்பாங்க. பொண்ணுங்க நினைச்சா என்ன வேணாலும் சாதிப்பாங்க. எப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் பாசத்தால பொண்ணுங்களால அப்படியே சாய்க்க முடியும். கரெக்டா, இது உண்மைடா. ஏன்னா உன் அம்மா வச்ச பாசத்துலதான் நான் சாஞ்சுதான் அம்மா ஒண்ணு இல்லாம ஆக்குனியா? என்னடா இவ்வளவு நேரம் என்னமோ மாதிரி பேசுன, இப்ப என்ன உசாரா பேசுற மாதிரி இருக்கு? பாசத்தால சாய்க்கிறாங்களா? இங்க பாரு, நான் கடைசியா சொல்லிட்டேன், ஆசை சந்தோஷம் எனக்கு முக்கியம். அதுக்காக ஆசைக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். ஆனா நீ எல்லாமே என்னால இருக்க முடியாது. உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுடா. புரிஞ்சா என்ன விட்டுட்டு போவியா? சொல்லு, விட்டுட்டு போவியா? டேய் மவனே, நான் எப்படா உன்னை விட்டுட்டு போவேன்? இல்ல, நீ போறேன்னு சொல்ற, உன்னை தடுக்க மாட்டேன். ஆனா நீ விட்டுட்டு போன எனக்குள்ள அழுவேனே தவிர அதை உன்கிட்ட நான் காமிச்சுக்கவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். நீ சந்தோஷமா இருக்கேனா, அதனால உன்னை விட்டு விலகி கூட இருப்பேன். சித்து, சரிப்பா, போயிட்டு வா. ஏய், இவ்வளவு நேரம் என்னடா பேசுன? ஏதோ பேசணும்னு தோணுச்சு பேசுன. நீ கிளம்பு, உன் ஃப்ரெண்டு கூட எங்கேயோ வெளியே சுத்த போறேன்னு இல்ல, போய் சுத்து போ. சித்து, சிந்து ஊருக்கு போறத நினைச்சு ஃபீல் பண்றியா? இப்பதான் உனக்கு புரியுதாக்கும். எல்லாம் புரியுது, நான் என்ன பண்ணட்டும்? அதான் கடைசியா சொன்னீங்க, என்ன நடந்தாலும் சரி உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு. நீ இப்படி இருக்கும்போது நான் என்னடா பண்ண முடியும்? டேய் சித்து, நான் வேணா சிந்து கிட்ட பேசவா? நீ இல்லாம என் மகனால இருக்க முடியாதுமா. அது மாதிரிதான் நீயும். இப்ப லண்டன்ல வேலைங்கிறனால நீ அதெல்லாம் மறந்துட்ட. ஆனா அங்க போனது என் மகன் நினப்புதான் இருக்கும். கண்டிப்பா உன்னாலையும் தனியா இருக்க முடியாது. அதனால நீ யோசித்து முடிவெடுன்னு சொல்லவா? ஏன் அவ குழந்தையா? இல்ல அவ குழந்தையான்னு கேட்டேன். இல்லடா, அவளுக்கா யோசிக்க தெரியாது? தெரியும், இருந்தாலும் இல்லாட்டிலாம் கிடையாது. இதெல்லாம் அவளுக்கா தோணணும். இது அவ சந்தோஷம் முக்கியம் நினைச்சு போகல, அவளோட ஆசை. இந்த நினைப்புல என்ன விட்டுட்டா. ஆனா இங்க பாரியா, என்னால சிந்துவை பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கிறக்காக அவ ஆசை கனவு லட்சியம் இதுக்கெல்லாம் நான் தடை போட மாட்டேன். என் சிந்துவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். போயிட்டு வரட்டும், சந்தோஷமா போயிட்டு வரட்டும். அப்பா, இப்பவே கண்ணை கட்டுது. இப்ப இவன் கடைசியில என்னதான் சொல்ல வரான்? இன்னொரு 5 நிமிஷம் இவன் கூட நின்னு பேசணும். கண்டிப்பா நமக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். அதனால நம்ம மகை புலம்புறானே, கஷ்டப்படுறத பார்க்க முடியல. இப்படி ஒரு ஐடியா பண்ணா என்ன? டேய் மவனே, சொல்லியா? எனக்கு ஒரு ஐடியாடா. என்ன ஐடியா? இல்ல சிந்துவை பிரிஞ்சு இருக்க முடியாது தானே இவ்வளவு ஃபீல் பண்ற? அப்படியா? என்னடா அப்படியான்னு கேக்குற? சரி சொல்லு, என்ன ஐடியா? நீ ஏன்டா சிந்து கூட லண்டனுக்கு போக கூடாது? சொல்லுடா, ஏன் போக கூடாது? போக கூடாது. ஏன்டா? அப்பா பிசினஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்.
எப்படி பிசினஸ் நீ பாத்துக்குவ? இல்ல பாத்துக்குவேன். இங்க பாரியா, சும்மா அப்படியே உன்கிட்ட ஒப்படைச்சிட்டுலாம் என்னால போக முடியாது. ஏற்கனவே எவன் வேணா கண்ணுக்கு தெரியாம வந்து மோதனா, இப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச வேணுங்கனே ஆபீஸ எழுதி கொடுங்கிற திமிர்ல ஒருத்தி வந்து நிக்கிறா. இது எல்லாத்தையும் தாண்டி நான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு எந்த ஒரு இதே இல்லாம நான் அங்க போய் உட்காந்துக்கிட்டேனா, நான் வரங்குள்ள அவ்வளவுதான்யா, அவ்வளவுதான். என்னோட கம்பெனி படிச்சு முடிச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நானு கஷ்டப்பட்டு உருவாக்கி கொண்டு வந்த கம்பெனி என் கையில சேராமையே போயிடும். இல்ல சித்து, அதெல்லாம் முடியாதுயா. லண்டனுக்கு போய் ஒர்க் பாக்கலானா பாக்கலாம், என் சிந்துக்காக எதை வேணாலும் செய்யலாம். ஆனா அங்க போய் இல்ல, அவ ஒர்க் பாக்கணுங்கிற ஒரு லட்சியத்துல போறா. நானும் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணணும். உன் கம்பெனி எங்க அப்பா கம்பெனிங்க இல்லாம நான் தனியா நானா சுயமா நிக்கணும்னு நினைக்கிறா. அதுல உள்ள போய் அவளை இம்சை பண்ண கூடாது. போயிட்டு வரட்டும், போயிட்டு வரட்டும். இப்ப என்ன, கொஞ்சம் புலம்புவேன், கஷ்டப்படுவேன். ஆனாலும் தனிமைங்கிறது எனக்கு கடவுள் கொடுத்த வரம் தானே. ஏய் சித்து, கடைசி வரைக்கும் இந்த தனிமை தான் எனக்குனா, அதை யாரால மாத்த முடியும்? இருக்கட்டும்யா. சரி சரி, நீ ஒன்னும் ஃபீலிங்ஸ போடாத, கிளம்பு. ஏய், நீ முதல் கீழே இறங்கி வா. வாடா, வீட்டுல ஆளோட பேசிட்டு பேசுற மாதிரி இல்ல, என்ன கொஞ்சம் தனியா விட்டுட்டு போறியா? ஓ, தனியாவே பேசிக்கிறேங்கிறியா? அது மட்டும் தானேயா எனக்கு நிரந்தரம். ஏய் சித்து, சரி போ, நீ கிளம்பு. நான் சிந்து எப்போ வீட்டுக்கு போலான்னு சொல்றாளோ அப்ப கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்க போகணுமோ போயிட்டு நேரா அவங்க வீட்லயே டிராப் பண்ண சொல்லிடு, புரியுதா? இல்ல சித்து, நான் வேணா சிந்து கிட்ட இங்க பாரு, எனக்காக ஏதாவது பேசுறேன்னு சிந்து மனசை ஏதாவது கஷ்டப்படுத்தின அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. டேய் போப்பா, போ, போய் நீ முத ஓ வேலைய பாரு, போப்பா. சரிடா, கிளம்புறேன். போங்க போங்க, எல்லாரும் போங்க. எனக்கு எப்பவும் தனிமை போதும்.